வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல ரொம்ப அருமையான ஒரு சீன் இருந்தது. வழக்கம் போல தான் நானே சொல்லிட்டேன். அந்த சின்ன வீட்ல அந்த அந்த சுவத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கேமரா வச்சுட்டா பிரச்சனை இல்ல. அங்க 2 பேரும் உட்காருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு தோள்ல சாஞ்சுக்கும். அவ்வளோதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணே தானே, திரும்ப திரும்ப பண்ணாலும் பிரச்சனை இல்ல. ட்ரெஸ் மட்டும் தான் வேற வேற. அதே இடம், அதே 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 டெய்லர், அதே வாடகை அப்படின்ற மாரி வந்துட்டு அதே இடம் அதே தான். ஏதாச்சும் வசனம் பேசிவிட்டு சண்டைய போட்டு திருப்பி வந்து தோள்ல சாஞ்சுக்கிட்டாக்க, அப்ப சாய்ந்து கொள்ள தோள் வேணும்னு பாட்டு பாடிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு. என்ன பண்ணுறாரு, வராங்க, பேசுகிறாங்க, பேசிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஃபோன் எடுத்து பேசுது. ஃபோன் எடுத்து பேசிட்டு ஒரே இதாக திட்டுது. வந்துட்டு, "ஏங்க பணத்தை கொடுக்க மாட்டீங்களா? நான் சம்பளம் லேட்டாக போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்?" அப்படின்னு பேசும்போது, அப்பளக்கடைக்காரவங்கலாம் இவ்வளவு சண்டை போட முடியுமா அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். அதில் வந்துட்டு எந்த அப்பளம் அப்படிங்கிறது இருக்குது. உலகளாவிய அளவில் தெரிஞ்ச அப்பளங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். மற்றபடி வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அப்பளம் போடும்போது, அதுவும் இவங்க வந்து இன்னும் வந்து பெருசாக ஸ்ட்ராங்காகி கட்டடம் கூட போடல, மொட்டை மாடியில் போட்டுட்ருக்கவங்க தான். விற்கிறதுக்கு இடம் வச்சா போதுங்கிற நிலைமையில தான் நம்ம நார்மலாக இருப்போம் அப்படிங்கிறது தான் நார்மலான சமாச்சாரமே அப்பளம் போடும்போது. ஏன்னா அப்பளம் அவனுக்கு 100 வெரைட்டி வரும் அவனுக்கு. நீங்கள் போய் முக்குனீங்கனாக்கா, சரிம்மா நாளைலேருந்து நீ வைக்காதேன்றுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாலும் வைக்கிறது மட்டும் இல்லை, சொல்லிவிடுவான். அது வேணான்னு சொல்கிறேன் சார், அந்த அப்பளம் சரியில்லை, நதி அப்பளம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் என்னமோ வந்துட்டு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு முதலாளி மாதிரியே பேசும்போது தான் தெரியுது. இந்த கதை எழுதும்போது இந்த இந்த ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு தொடக்க பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஒரு அப்பள பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், ஒரு புருஷன்ற பொண்டாட்டி என்ன பேசுவா, மனித உணர்வுகளோ இல்லை பிஸ்னஸ் அக்குமெனோ இல்லை ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு காஃபி கொடுத்தோமேங்கிற எந்த விதமான ஒரு சமாச்சாரமும் இல்லாமல் ஏதோ ஒன்றை நம்பி அப்படியே கதையில் ஓடிக்கிட்டு இருக்கிறதும், அது ஓடுறதும் நிஜமாகவே பார்க்கும்போது ஒரு 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 கதையை ரசிக்கிறவங்களா, ஒரு ஒரு சீரியலை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக தான் வருதுங்கிறது தான். கத்திட்டு அவர் கேட்குறாரு, என்ன விஷயம்னா இப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதெல்லாம் போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு ஒரு நெக்லஸை போடுறேன். நெக்லஸ் போட்டோன்னு அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தான் சூப்பர் கேள்வி. அறிவே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. இந்த அறிவே இல்லையாங்கிற வார்த்தை என்னையெல்லாம் கேட்டால் நான் வந்துட்டு அப்படி பொங்கி எழுந்து மூஞ்சோ பிடிச்சி போடுவேன் அப்படிங்கிறது தான் விஷயம். யார் பொண்டாட்டி இல்லை, யாராக இருந்தாலும் சரி தான், அறிவு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எவ்வளோ பெரிய கேவலமான கேள்வி. அதையும் கேட்டு தாங்கிக்கிறார். அவரும் தாங்கிக்கிறார். அவர் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமா, இல்லை வந்துட்டு இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படின்னு நினைக்கிறான்னு தெரியல. அப்புறமா வர்றாங்க, திரும்ப வராங்க. நான் எப்படி வாங்கினேன் தெரியுமா, நான் வந்துட்டு முன்னுக்கே நீ வருவேன்னு சொன்னேன்னு அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு அப்பயே வாங்கிட்டேன் நான். பாப்பாவுக்கு ட்ரெஸ்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு அவர் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறார். உடனே வந்துட்டு, ஐயையோ சாரிங்க, நெஞ்சில் சாஞ்சிக்கிறீங்க, எல்லாம் சரியாக போயிருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது இது இதான் சொன்னேன், எந்த கேரக்டரும் அதுக்குன்னு ஒரு கேரக்டராக இல்லவே இல்லையே அப்படிங்கிறது தான் கொடுமை. அப்புறமா 2 பேரும் லவ்வை புரிஞ்சுக்கிறதும் லவ்வை பேசுகிறதும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால கேழ்வரகு